தெரியுதா? வெயில்ல நல்லா தெரியுதா? ஓகேடா. ஹலோ கைஸ், வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு செழிக்கட்டும். திங்க் யுவர் செல்ஃப் பிக். யாருக்கும் எவருக்கும் சளைத்தவரல்ல, உலகை வெல்ல உன்னாலும் முடியும். நான் உங்கள் ராஜா பேரோன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இனி காலை ரொட்டீன் இன்னையிலிருந்து வரப்போகுது. என்னுடைய காலை ரொட்டீன், ஓகேவா? காலை ரொட்டீன்ல எப்பவும் இப்போதைக்கு 4:30 எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு எந்திரிச்சிட்டு பார்த்துட்டு தூங்கி விட்டேன். அதுக்கப்புறம் சூர்யா ஃபோன் அடிச்சதுனால தான் 5:45 எந்திரிச்சு அவசர அவசரமாக ஓடி வந்திருக்கிறேன். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம லேட்டாக தூங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ காலையில் ஏர்லியராக எந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஏர்லியாக தூங்கணும். 9 மணிக்கெலாம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அலாரத்தை மட்டும் நம்பக்கூடாது. வீட்டில் உள்ள யாரையாச்சும் இல்லை ஒர்க் அவுட் மாட்டாச்சும் நம்பி வச்சுக்கணும். ஏன்னா இந்த அலாரம் சொதப்பினா ஆஃப் பண்ணாலும் அவங்க யாராச்சும் நம்மளை அடித்து எழுப்பி விட்ருவாங்க. ஓகேவா? ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து லெக் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போயிட்டு வீட்டில் நம்மளுடைய காலை டின்னர் என்ன இருக்குது காலை டிஃபன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? டன்னு. ஃப்ரீ ஸ்குவாட் முடிச்சாச்சு. அப்படியே ஸ்குவாட் போகிறேன். எப்பவும் போல தான். இதுதான் என்னுடைய கையில் இருக்க வெயிட். இது வந்து 100 kg வந்து என் கையில் இருக்க வெயிட். நான் எப்போவுமே 100 kg ஸ்குவாட் வந்து, அதுவும் ஃபுல் ஸ்குவாட் வந்து பண்ணுவேன். இந்த வெயிட்டை வந்து நான் விடவே மாட்டேன். ஓகேவா? விட்டோம், இந்த வெயிட் பண்ணுறதை கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டோம், பண்ணலை அப்படின்னா மறுபடியும் கைக்குள்ள நிற்காது, வராது, பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். போலாம். ஈஸி. ரெடி? அப். கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணுற. உண்மையை சொன்னால் 100 kg போடுறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் விட்டோம்னா வராது. இன்னைக்கு 3 செட்டுமே 100 kgலேயே ட்ரை பண்ண போகிறேன். லஞ்சஸ் எக்ஸ்டென்ஷன் அதோட முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அப்டாமன் ஒர்க் அவுட் பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். லெக்கை மட்டும் அவுட் ஆஃப் ஃபார்முக்கு போக விடவே கூடாது. லெக்கும் அப்டாமனும் சொல்ல போன டாஸ்க் தான், ஆனால் விடக்கூடாது. ஓகே, இருக்கா? ஓகே, 2வது செட் போட போகிறோம். லெக்கு ஏன் வந்து காலையில் போடுறோம்? நான் என்னுடைய ஒர்க் அவுட்டில் வந்து லெக்கு மட்டும் மேக்ஸிமம் வந்து மார்னிங் தான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், ஃபஸ்ட்டு காலையில் எந்திக்கிறதும் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். தென் லெக் ஒர்க் அவுட்டும் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 2 விஷயத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுறோம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிற கணக்கு என்ன, அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லோட் பண்ணியிருப்போம், அந்த எனர்ஜி உடம்புல இருக்கும், வரும்போதும் கொஞ்சம் லோட் பண்ணிட்டு வருவோம். அதனால வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நல்ல பவர் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் லெக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, லெக் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், லோட் பண்ணிட்டு, அதாவது நல்லா சாப்பிட்டுட்டு லெக் ஒர்க் அவுட் பண்ணால் வெளியே தள்ளும், பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் அதிகாலையில் அதை பண்ணும்போது அந்த விஷயம், அந்த இரிட்டேஷன் இருக்கவே இருக்காது. என்னுடைய அனுபவத்தில் லெக் பண்ணும்போது வயிற்றுல எந்த வித இரிட்டேஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் லெக் ஒர்க் அவுட் நல்லா போகும், எஃபெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே லெக் ஒர்க் அவுட்டை காலையில் வச்சுருக்கிறேன். போலாமா? 2வது செட் சேம் 100ல் தான். பாரு, ரைட் அப் மாஸ் ஆஸ். ரெடி?
டன். மூணாவது செட்டு ஆக்ஷனா. ரெடி அப் மாயாஸ். ஆடா. ஓகே டன். சூப்பர். அதாவது லஞ்சஸ் முடிச்சுட்டு லெக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வரணும். நான் நேற்று சொன்ன மாதிரி தான் 2 வாரம் ரெஸ்ட் விட்டு வந்திருக்கனால ஃபுல் ஒர்க் அவுட் இல்லை, பாதி தான் பண்ணுறோம். எக்ஸ்டென்ஷனோட முடிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெச்சோட முடிச்சுட்டு அப் டவுன் ஒர்க் அவுட் போகிறேன். ஓகேவா? ரொம்ப லாங்கில் இருக்கியோ? போகலாம். 2 செட்டு வெயிட் கூட்டிக்கிறேன். ஓகே, மேலே வரைக்கும் ஸ்க்யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? போமா. ரெடி போகலாம். ஓகே. எந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வார்ம் அப்பு, முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச் ஒன்றும் மறந்ததுனால நான் லாஸ்ட் டைம் வந்து லெக் கிராம்பாகி பயங்கர கஷ்டப்பட்டேன். ஸோ ஸ்ட்ரெச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை பற்றி ஒரு கிளாஸ் தனியாக போடுறேன். ஃபுல் ஃபார்ம் அப்டவுன் ஒர்க் அவுட் போகலாமா? 2 ஒர்க் அவுட் காம்போ. பார்க்க ஈஸியாக இருக்கும், போட்டு பார்த்தா செம்ம எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஓகே போகலாம். ரெடி? போகும்போது காலை கீழே வைக்கக்கூடாது. சரி, இந்த ஒர்க் அவுட் போடும்போது காலை கீழே வைக்கக்கூடாது, ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இது ஒரு 3 செட்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, பை பாய். சரி, மார்னிங் ருட்டீனில் இன்னைக்கு நம்ம எடுக்கிறது ஃபுட்டு என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா, எக் ஒயிட், 5 எக் ஒயிட். இது ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து அது ஒரு கூழ் மாதிரி கிண்டுறது. ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். என்ன காரணம்னா, அவிச்ச முட்டைன்னா எனக்கு ஒரு முட்டைக்கு மேலே திங்க முடியாது, ஆயிரும். ஆனால் இதுன்னா ஈஸியாக எனக்கு உள்ளே போயிடும், ஈஸியாக டைஜஸ்டும் ஆயிரும். ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓட்ஸு. ஓட்ஸில் வந்து ரெட் பனானா கட் பண்ணி போட்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். இது போக ஒரு காம்ப்ளான் இருக்கும். ஐ எம் அ காம்ப்ளான் பாய். எஸ், காம்ப்ளான் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் பால் கூட காம்ப்ளான். இன்னும் அது ரெடி ஆகலை, அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க தான் போட்டு தரணும். இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா?
ஓகே டன். எப்படி சாப்பிடும்போது முட்டை பெரிய அளவு ஸ்மெல் வராது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. இன்னொன்று, காலை உணவு வந்து ரொம்ப ஹெவியாக எடுக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, எப்போவுமே உணவு எடுக்கும்போது ஹெவியாக எடுக்கக்கூடாது. ஒரு 70% தான் உணவு ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணக்கூடாது. ஃபுல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அது டைஜஸ்ட் ஆகி அந்த எனர்ஜியெல்லாம் உள்ள எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம மசில் க்ரோத்தாக பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நேரம் சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து உடம்ப வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஹெல்த்தி பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஒரே நேரத்தில் மொத்தமாக திங்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரே நேரத்தில் சாப்பிட்றதே 2ஆக பிரித்து 2 நேரம், 3ஆக பிரித்து 3 நேரம் அப்படி எடுக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம காலையில் எடுக்கிற உணவு இவ்வளவுதான். இந்த உணவு நான் பண்ணுற வேலைக்கும் பண்ணிட்டு வந்த ஒர்க் அவுட்டுக்கும் போதுமானதான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக 11 மணிக்கு அடுத்த பசிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம். அடுத்தது வந்து 1:30 மணிக்கு மறுபடியும் ஃபுட்டு கொடுக்குறோம். அடுத்த 4 மணிக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம். 7-8 மணிக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்து அதோட க்ளோஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ஷெட்யூல். ஓகேவா? இப்போ இன்னைக்கு வந்து மார்னிங் ரூட்டீன் என்ன அப்படிங்கிறத நான் காட்டிட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கலாம், ஹெல்த்தியான. ஓகேவா?